இன்றளவும் மரணமே இல்லாமல் உடல் முழுவதும் இரத்தக் காயங்களுடன் யார் கண்ணுக்கும் படாமல் ஒருவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானா? நம்ப முடியவில்லையா? இப்படிப்பட்ட அசாதாரணமான பல கதைகளை தெரிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மகாபாரதப் போரில் தன் தந்தை துரோணரின் மறைவால் அவமானத்தால் குதித்தெழுந்த அஸ்வத்தாமன் போர்க்களத்தின் நியதிகளையும் மீறி பாண்டவர்களின் குழந்தை கருக்களை அழிக்க பிரம்ம அஸ்திரத்தை ஏவினான். கோபமடைந்த கிருஷ்ணர் அந்த பிரம்ம அஸ்திரத்தின் சக்தியை பறித்து அஸ்வத்தாமனின் நெற்றியிலிருந்த சக்தியின் ஆதாரமான மணியையும் பிடுங்கினார். அத்துடன், நீ பூலோகத்தில் 6000 ஆண்டுகள் உடல் முழுவதும் ரணகாயங்களுடன் ரத்தம் வழிந்து அழியாத பெருந்துயரத்துடன் அலைந்து திரிவாய் என ஒரு கோரமான சாபத்தையும் கொடுத்தார். இந்த சாபத்தால் அஸ்வத்தாமன் இன்றளவும் காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிவதாக நம்பப்படுகிறது. சிலர் அவனை பார்த்ததாகவும் சொல்கிறார்கள். மகாபாரதப் போரின் கோரமான விளைவுகளில் ஒன்று இந்த அஸ்வத்தாமனின் சாபம். இந்த உலகத்தில் இன்று அஸ்வத்தாமனை நீங்கள் எங்கேயாவது பார்த்திருக்கலாம், அல்லது அவரைப் பற்றி ஏதேனும் கேட்டிருக்கலாம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள்.